ஹலோ குட்டீஸ். இன்னைக்கு கதைக்க போலாமா? ஒரு அழகான அடர்ந்த காடு. அந்த காட்டுல ஒரு முட்டையிலிருந்து ஒரு ஆமை குஞ்சு வெளியே வந்தது. பக்கத்துல அம்மா இல்ல. அதனால சுத்தி முத்தி எல்லாத்தையும் தேடிக்கிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அந்த பசுமையான காடை பார்த்து ரொம்ப பிரமிப்பாவும் இருந்துச்சு அந்த ஆமைக்கு. அந்த ஆமை சரி அம்மா இங்க தான் பக்கத்துல இருப்பாங்க தேடி போகலான்னு அது போகும்போது அந்த ஆமைய தாண்டி நெறைய மிருகங்கள் போச்சு. முயல் தாவி தாவி போச்சு. அடடே! நம்மள விட இது இவ்ளோ ஸ்பீடா போகுதே! அப்படின்னு நெனச்சுதாம். அதுக்கப்புறம் இத விட ஸ்பீடா மான் துள்ளி குதிச்சு ரொம்ப ஸ்பீடா தாவி ஓடுச்சாம். அடட! இந்த மானோட கால்கள் எவ்ளோ பெருசா இருக்கோ! எவ்ளோ அழகா துள்ளி தாவி குதிச்சு போகுதுன்னு அத பார்த்துக்கிட்டே இருந்துச்சாம். இதால அவ்ளோ ஸ்பீடா நடக்கவே முடியலன்னு ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. அதுக்கு காரணம், முதுகு மேல இருக்கிற அந்த ஓடு அப்டின்ட்டு அது ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. நமக்கு ஏதோ தப்பா இருக்கு போல, நம்மளால ஸ்பீடா நடக்கவும் முடியல, ஓடவும் முடியல. முதுகுல வேற இவ்ளோ பெரிய சுமைய சுமந்துகிட்டு நம்ம போய்க்கிட்டு இருக்கோம் அப்டின்னு ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச தூரம் நடக்கலாங்கும்போது பூமி அதிர ஆரம்பிச்சது. பார்த்தா ஒரு யானை கூட்டமே அந்த இடத்த கடந்து போய்கிட்டு இருந்துச்சு. அப்போ எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான மிருகமா அப்படின்னு அந்த யானையவே பார்த்துட்டு இருந்துச்சு. அந்த எல்லா யானைகளையும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது எவ்வளோ பெருசா இருக்கு, நாமளும் இந்த மாதிரி இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சாம். அப்புறம் அதையும் தாண்டி ரொம்ப தூரத்துல ஒரு காட்டு எருமைய ஒரு சிங்கம் வேட்டையாடி கொல்றத பார்த்துச்சு அந்த ஆமை. அது அப்படியே தாவி கழுத்த கவ்வி கடிச்சு அந்த காட்டெருமைய கொல்றத பார்த்ததும், அப்பா! இந்த காட்டுலயே சிங்கம் தான் ரொம்ப வலிமையான மிருகமாச்சே. நாமளும் சிங்கம் மாதிரி இருந்திருக்கலாம். அதுக்கு எவ்வளோ பெரிய ஷார்ப்பான பல்லெல்லாம் இருக்கு. ஆனா எனக்கு பல்லே இல்லையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. அதால ரொம்ப தூரம் நடக்க முடியல. அதனால அங்க இருக்க மரத்தடியிலேயே படுத்துடுச்சு. ரொம்ப களைப்பானதுனால தூங்கிடுச்சு. கனவுல அந்த ஆமைக்கு முன்னாடி கடவுள் வந்தாரு. "என்ன ஆமையே, இன்னைக்கு தான் நீ பொறந்திருக்க. உலகத்த பாத்தியா? இந்த காடு பாத்தியா? உனக்காகவே இந்த காட்டுல எவ்ளோ மிருகங்கள் எல்லாமே இருக்கு. உனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கா?" அப்படின்னு அந்த கடவுள் கேட்டாராம். "அட போங்க கடவுளே! எனக்கு ஏதோ தப்பா இருக்கு. என்னால ஸ்பீடா நடக்க முடியல. பின்னாடி முதுகுல வேற இவ்ளோ வெயிட்டு, பல்லு இல்ல. ம். அந்த மான் என்னடா அவ்ளோ பெரிய கால்கள் இருக்கு. நல்லா தாவி தாவி குதிச்சு ஓடுது. இந்த சிங்கத்துக்கிட்ட அவ்ளோ கூர்மையான பற்கள் இருக்கு. அது நல்லா கடிச்சு தன்னுடைய உணவ வந்து வேட்டையாடி சாப்பிடுது. ஆ இந்த மாதிரி அங்க மரத்துல பாருங்க ஒரு பறவை இருக்கு. அதுக்கு ரெக்கைகள் இருக்கும். நல்லா அழகா பறந்து தனக்கு விரும்பிய இடத்துக்கு போய் சேருது. ஆனா எனக்கு பாருங்க, முதுகுல இவ்ளோ பெரிய ஓடு, என்னால நடக்கவே முடியல அப்டின்ச்சு. சரி உனக்கு என்னதான் வேணும்னு சொல்லு, நான் வந்து நிறைவேத்தி வைக்கிறேன் அப்டின்னு கடவுள் சொன்னாராம். எனக்கு பெரிய கால்கள் வேணும், பற்கள் கூர்மையான பற்கள் வேணும், அப்புறம் இறகுகளும் வேணும் பறக்கிறதுக்கு அப்டின்னு அந்த ஆமை கேட்டுச்சாம். "உனக்கு இது எல்லாமே வேணுமா?" அப்படின்னு கடவுள் கேட்டாராம். "ஆமா. கால்கள் இருந்தா நல்லா ஸ்பீடா என்னால ஓட முடியும். அதே மாதிரி பற்கள் கூர்மையான பற்கள் இருந்தா எனக்கு வேண்டிய உணவ நல்லா ஷார்ப்பா கடிச்சு, வேட்டையாடி என்னால சாப்பிட முடியும். பறக்க முடிஞ்சா நான் சுலபத்துல ஏதாவது ஆபத்துனா டக்குன்னு பறந்து போயிடுவேன்." அப்படின்னு அந்த ஆமை குஞ்சு சொல்லுச்சாம். "சரி, உனக்கான ஆசைய நான் நிறைவேத்தி வைக்கிறேன். ஆனா இந்த ஆசை உனக்கு 2 நாளைக்கு இருக்கும்.
உனக்கு அது தொடர்ந்து இந்த மாதிரி இருக்கிறது பிடிச்சிருந்ததுன்னா, நீ அதே மாதிரியே ஆயிடுவ அப்படின்னு சொல்லி கடவுள் வரம் குடுத்தாராம். அந்த ஆமை குஞ்சுக்கு ஒரே சந்தோஷம். கண்ணு முழிச்சு பார்க்கும்போது, கடவுள் குடுத்த வரம் மாதிரியே அந்த ஆமைக்கு பெரிய கால்கள், நல்ல கூர்மையான பற்கள், இறகுகளும் கூட. நல்ல பெரிய நீண்ட இறகுகள். ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. அதால இப்ப வேகமா ஓட முடியுது. மானாட்ட துள்ளி குதிச்சு ஓட முடியுது. கழுகு மாரி உயர பறக்கவும் முடியுது. அதுக்கு வேண்டியத வேட்டையாடி சாப்பிடவும் முடியுது. ஆனா இதால நான்வெஜ்ஜ சாப்பிட முடியாது. மீட் சாப்பிட முடியாதா? அதனால அடடா! இந்த இதுக்கு பல்லே தேவையில்லையே! எனக்கு இந்த உணவெல்லாம் சுத்தமா பிடிக்கவே இல்ல. நம்ப என்ன சாப்பிடுவோன்னே தெரியாம நம்ம பாட்டுக்கும் சிங்கத்த பார்த்து ஆசைப்பட்டு பல்லா கேட்டுட்டோம். இந்த பல்லு நமக்கு தேவையே இல்லன்னு நெனச்சிட்டு இருந்துச்சாம். சரி ஒரு 2 நாள் தானே. நம்ப 2 நாள் கழிச்சு கடவுள்கிட்ட இந்த பல்லு வேண்டான்னு சொல்லிர்லாம். ஆனா பறக்கறதுக்கான ரெக்கையும், கால்கள் மட்டும் இருக்கட்டும் அப்படின்னு அந்த ஆமை நெனச்சுக்குச்சு. இந்த ஆமை துள்ளி குதிச்சு அந்த முழுமையான காட்டையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு போய்க்கிட்டே இருந்துச்சாம். போகும்போது ஒரு சிங்கம் பார்த்துட்டு, மான் கால்கள் மாரி இருக்குன்னு இத தொரத்த ஆரம்பிச்சிடுச்சு. ஐயோடா! சிங்கத்துக்கிட்ட மாட்டுனா அவ்வளவுதான். நாம ஃபுட் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அது வேகமா தாவி குதிச்சு ஓட ஆரம்பிச்சுது. இதுக்கு மேலலாம் நம்மளால ஓட முடியாதுப்பா. நம்ம பேசாம பறக்கலாம் அப்படின்னு அது பறக்க ஆரம்பிச்சிடுச்சு. பறந்து போய் ஒரு மரத்துல உக்காந்துக்குச்சு. அங்க போய் உக்காந்தா, அங்க ஒரு மலைப்பாம்பு. மலைப்பாம்பு அப்படியே நைஸா வந்து அத வந்து ரோல் பண்ண ஆரம்பிச்சது. அத சுத்திக்க ஆரம்பிச்சது. நல்ல வேளை பல்லு இருந்தனால, அந்த மலைப்பாம்ப நல்லா கடிச்சிட்டு, அதுல அதோட பிடியிலிருந்து தப்பிச்சு, ஒரேடியா கீழ வந்துடுச்சு. இது என்னடா கொடுமை! பல்லு இருந்ததுனால ஏதோ பரவால்ல. இல்லைன்னா அந்த மலைப்பாம்புக்கு நம்ப இரையா இருப்போம். ரெக்கை இருந்ததுனால சிங்கத்துக்கிட்ட இருந்து காப்பாத்தப்பட்டுட்டோம். ஆனா சாப்பாடே சாப்பிடாம உட்காந்துருக்கோமே! இப்ப என்னதான் பண்றது? நம்மளால இந்த பல்ல வச்சுக்கிட்டு சாப்பிடவும் முடியாது. ரெக்கையாலயும் பிரயோஜனம் இல்ல. ஏன்னா அது பெரிய பிரச்சனையாகுது. இந்த காடு எல்லாம் புதுசா இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்துச்சாம். அப்புறம் இந்த 2 நாள்லாம் பொறுக்கவே முடியாதுன்ட்டு, அது சாப்பிடாமலே கடவுள வேண்டிக்கிட்டே இருந்துச்சு. கடவுளே தயவு செஞ்சு இப்பவே வாங்க. எனக்கு இதெல்லாம் வேண்டாம். நான் பழைய மாதிரியே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. அதிலேயே தூங்கிடுச்சு. பசி காரணமா நல்லா தூங்கிடுச்சு. தூங்கின வேட்டி கடவுள் வந்தாராம். கடவுள கேட்டுட்டு, "என்ன உனக்கு பிடிச்ச மாதிரியே நான் உனக்கு வரம் குடுத்தேன். எப்படி இருந்துச்சு? எதுக்காக என்னை கூப்பிட்ட?" அப்படின்னு கடவுள் கேட்டாராம். "கடவுளே என்னால முடியல. இந்த பல்லு எனக்கு தேவையே இல்ல. என்னாலலாம் கறி சாப்பிட முடியாதே. அதனால எனக்கு வேண்டாம். பறந்து போய் ஒரு மரத்துல உட்காரலான்னு போனா, அங்க மலைப்பாம்பு என்ன சுத்திக்க வருது. கீழ இந்த கால்கள பார்த்துக்கிட்டு நான் மானன்னு நெனச்சு சிங்கம் என்ன வேட்டையாட வருது. இந்த ஆபத்துலேருந்து நான் தப்பிக்கணும்னா, நான் பழைய மாதிரி இருந்தா தான் முடியும் போல. ஆனா, அந்த முதுகுல இருக்க ஓடு மட்டும் வேண்டாம்." அப்படின்னு அந்த ஆம சொல்லுச்சாம். அப்புறம் கடவுள் ரொம்ப யோசிச்சுட்டு, "ம் நீ நெனைக்கிற மாதிரிலாம் பண்ண முடியாது. உன்ன நான் இப்படி தான் படைச்சிருக்கேன். இத அக்செப்ட் பண்ணிக்கிட்டு வாழ்றதா இருந்தா வாழு. நீ தான் உன்ன காப்பாத்திக்கணும். இதுக்கு மேல என்னால ஒண்ணும் செய்ய முடியாது." அப்படின்ட்டு கடவுள் அவர் குடுத்த வரத்த எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு மறைஞ்சிட்டாராம். இது ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு. ரொம்ப அப்செட் ஆயி அழவே ஆரம்பிச்சுடுச்சு. அடடா! கடவுள் இந்த ஓடு மட்டும் எடுத்திருந்தா, நம்பளால கொஞ்சம் ஸ்பீடாவாவது நடக்க முடியுமே. இது ஓடு எதுக்குன்னே தெரியல. ரொம்ப பிரயோஜனமே இல்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. அப்போ அந்த இடத்துக்கு அந்த ஆம குஞ்சோட அம்மா வந்தாங்க. தன்னுடைய தாய பார்த்ததும் அதோட கவலை எல்லாமே காணாம போயிடுச்சு. அதோட அம்மாவும் அவ்ளோ பெரிய ஓட்டோட பிரம்மாண்டமா தன்னை நோக்கி வர்றத பார்த்து சந்தோஷப்பட்டுச்சு. அட நம்ம அம்மாவும் இப்படிதான் இருக்காங்க.
நாம குட்டியா இருக்கோம். நமக்கே இந்த ஓட வச்சுக்கிட்டு வாழ முடியல. ஆனா நம்ம அம்மாவால எப்படி முடிஞ்சது? அப்படின்னு அவங்க அம்மாகிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு, அவங்க அம்மா பக்கத்துல போயி கட்டி பிடிச்சுக்கிட்டு முத்தம் குடுத்து கொஞ்சிக்கிட்டாங்க முதல்ல. அதுக்கப்புறம் இது தன்னுடைய கேள்விய கேட்டுச்சு. "அம்மா உங்களால எப்படி இத்தன வருஷம் இந்த முதுகுல இவ்ளோ பெரிய ஓட்ட சுமந்துகிட்டு உங்களால நடக்க முடிஞ்சது, வாழ முடிஞ்சது?" அப்படின்னு அந்த ஆம குஞ்சு கேட்டுச்சாம். இது கடவுள் நமக்கு குடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய கிஃப்ட். இது மட்டும் இல்ல அப்படின்னா, நம்ம இனமே அழிஞ்சு போயிருக்கும் அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்களாம். அத கேட்ட ஆம குஞ்சுக்கு ஒரே ஆச்சரியமா போச்சு. "என்னம்மா சொல்ற? இது நமக்கு கிடைச்ச வரமா? நான் சாபம் இல்லன்னு நெனச்சேன். ஏன்னா இது ஓட வெயிட் இருக்கிறதுனால என்னால நடக்க கூட முடியலையே!" அப்படின்னு அது ரொம்ப சொல்லுச்சாம். அப்புறம் அவங்க அம்மா சொன்னாங்களாம், "இரு ஒரு நிமிஷம் என்னை கவனிச்சுக்கிட்டே இருன்ட்டு" தன்னோட கால்களையும், தலையவும் அந்த ஓட்டுக்குள்ள உள் இழுத்துக்கிட்டு, அந்த ஓட்டோட மட்டும் தன்ன காய்ச்சி குடுத்தாங்க அவங்க அம்மா. அத பார்த்துட்டு, "அம்மா, அம்மா என்னாச்சு உங்களுக்கு? எந்திரிங்க. எங்க போயிட்டீங்கன்னு?" இது அழவே ஆரம்பிச்சுடுச்சு. ஒரு நிமிஷம் என்ன நடக்குதுன்னே தெரியல. அப்புறம் அவங்க அம்மா எப்பயும் போல வெளிய வந்தாங்க. "எப்படிம்மா? நம்ம காலெல்லாம் உள்ள போகுமா? உள்ள இழுத்துக்க முடியுமா? இது பாசிபிளா?" அப்படின்னு அந்த ஆம கொஞ்சம் கேட்டுச்சு. "ஆமா. நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்துன்னு வரும்போது, நாம இந்த கூட்டுக்குள்ள ஒளிஞ்சிக்க முடியும். அப்படி ஒளிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, யாராலயும் இந்த ஓட்ட கடிக்க கூட முடியாது. மிதிக்கவும் முடியாது. நசுக்கவும் முடியாது. ஏன்னா இது அவ்ளோ ஸ்ட்ராங்கு." அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்களாம். அதனால தான் கடவுள் நமக்கு மிகப்பெரிய கிஃப்ட்டே குடுத்துருக்காரு அப்படின்னு. "அப்படியாம்மா? எனக்கு இது தெரியாம கடவுள்கிட்ட இந்த ஓடே வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். நல்ல வேளை நான் உங்களை பார்த்துட்டேன். நான் இப்படி இருக்கிறது தான் எனக்கு அழகு. இது எனக்கு பாதுகாப்பும் கூட" அப்படின்னு சொல்லி தன்னுடைய அம்மா கூட சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிடுச்சு அந்த ஆம குஞ்சு. தேங்க் யூ கிட்ஸ்.